மக்கள் பெதர்மன் வானிலை அறிக்கை குறிப்பாக நேற்று சொல்லியிருந்தோம். வெப்பம் உயர்ந்ததும் மழை கிடைக்கும். நேற்றைய வெப்பத்தின் காரணமாக தற்போது இரு காற்று நிகழ்வு சந்திப்பு மற்றும் கிழக்கு திசை காற்றின் குறிப்பாக தமிழகம் ஊடுருவின் காரணமாக இதற்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா அரபிக்கடலுக்கு போன நமது தித்வா புயல் அது காற்று சுழற்சியின் காரணமாக தமிழ்நாட்டுக்கு இடி மழைக்கு அதிக சாதகத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்த மழைப்பொழிவானது இடி மின்னலுடன் கூடிய கனமழையானது இருக்கக்கூடும். இதன் காரணமாக வயல்வெளியில் இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்கள் மற்றும் ஆடு மாடு மேய்ப்பவர்கள் சற்று கவனத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. குறிப்பாக திருச்சி, புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, தென் மாவட்டங்கள், கோவில்பட்டி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் போன்ற பகுதிகள் மற்றும் அதேபோல் அரியலூர், பெரம்பலூர் போன்ற பகுதிகளில் இடி மின்னல் அதிகமாக இருக்கக்கூடும். கொஞ்சம் குறிப்பாக ஆடு மாடுகள் வைத்திருப்பவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கும்படி அறிவுறுத்தப்படுகிறது. குறிப்பாக இன்றைய மழைப்பொழிவு தற்போதைய மழைப்பொழிவானது தொடங்கி வருகிறது. திருச்சியில் எடுத்துக்கிட்டால் மணப்பாறை, துவரங்குறிச்சி மற்றும் துறையூர், லால்குடி, புல்லாம்படி சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழை பெய்து வருகிறது. இதற்கு அடுத்தபடியாக சமயபுரம், டால்மியாபுரம் போன்ற பகுதியில் நல்ல மழைப்பொழிவு என்பதையும் தெரிவித்துக்கொள்ள. அதற்கு அடுத்தபடியாக இதற்கு அடுத்த மாலை நேரத்தில் தஞ்சாவூர், வல்லம், பாபநாசம், கும்பகோணம், திருநள்ளாறு, திருநாகேஸ்வரம் மற்றும் ஆடுதுறை, அம்மாப்பேட்டை, ஒரத்தநாடு, பட்டுக்கோட்டை, அதிராம்பட்டினம் இந்த பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது மாலை இரவு நேரத்தில் இருக்கக்கூடும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா மதுரையில் பரவலாகவே மிதமான மழை முதல் சற்றே கனமழையானது இருக்கக்கூடும். மேலூர், திருமங்கலம், திருப்பரங்குன்றம் மற்றும் கல்லுப்பட்டி, பேரையூர், உசிலம்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவு அமையறதுக்கு வாய்ப்புள்ளது. இதற்கு அடுத்தபடியாக சேலம் மாவட்டம் ஆத்தூர், கங்கவெளி, வீரனூர், தம்பம்பட்டி மற்றும் வாழப்பாடி, அயோத்தியப்பட்டினம், ஓமலூர் மற்றும் எடப்பாடி சுற்றுவட்டார பகுதிகள் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். திண்டுக்கல்லை எடுத்துக்கிட்டிங்கன்னா திண்டுக்கல், சிறுமலை, நத்தம், வடமதுரை, ஐயனார்புரம் மற்றும் அதுக்கு வேடஞ்செந்தூர், ஒட்டஞ்சத்திரம் மற்றும் பழனி மற்றும் கொடைக்கானல், பெருமாள் மலை போன்ற பகுதிகள், நிலக்கோட்டை, வத்தலகுண்டு போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவானது தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கக்கூடிய. இதற்கு அடுத்தபடியாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் இடி மின்னல்கள் அதிக அளவு இருக்கக்கூடும். புதுக்கோட்டை, ஆலங்குடி, அறந்தாங்கி, கீராமங்கலம், திருமயம் மற்றும் ஆவரோடியார் கோயில், கொன்னமராவதி, சித்தவாசல் மற்றும் கீரனூர், இலுப்பூர், வெள்ளனூர் மற்றும் கந்தர்வக்கோட்டை, விராலிமலை சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் திருஞ்சிற்றம்பலம் மற்றும் கேரையூர் சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். மற்றும் கடலூர் மாவட்டம் பண்ருட்டி, சிதம்பரம், சேத்தியாத்தோப்பு, குறிஞ்சிப்பாடி, திட்டக்குடி, கன்னடம், ஸ்ரீமுஷ்ணம் மற்றும் காட்டுமனையர், தொழுதூர் போன்ற பகுதியில் அதாவது ஒதுக்கி கனமழையும், ஒதுக்கி மிதமான மழையும், ஒதுக்கி சாரல் தூறல் இப்படி இருக்கக்கூடும் இந்த மழைப்பொழிவு. இதற்கு அடுத்தபடியாக ராமநாதபுரம், கீழ்கரை, மண்டபம், ராமேஸ்வரம் மற்றும் ஆர்எஸ் மங்கலம், தொண்டி, பரமக்குடி, நயினார் நாகர் கோயில் மற்றும் சாலிகிராமம், கமுதி, முதுகுளத்தூர் மற்றும் சுற்றுவட்டார்கள் நல்ல மழைப்பொழிவு அமையக்கூடும். மற்றும் சிவகங்கை மாவட்டத்தை எடுத்தோம்னா வழக்கம் போல் மானாமதுரை, திருபுவனம், காரைக்குடி, தேவக்கோட்டை சுற்றுவட்டார பகுதி மற்றும் சென்னை போன்ற பகுதிகள், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் போன்ற பகுதி பரவலாக மிதமான மழையும், ஒரு சில இடத்தில் கனமழையும், ஓரிரு இடத்தில் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கள்ளக்குறிச்சியை பொறுத்தவரையும் திருக்கோயில், எறையூர், உளுந்தூர்பேட்டை, இது சின்னசேலம், கர்சராபாளையம், சங்கராபுரம், தலைவாசல் போன்ற பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது விட்டு இருக்கக்கூடும். மற்றும் திருவாரூர் மாவட்டம் நல்லினம், குடவாசல், நீடாமங்கலம், மன்னார்குடி, மதுக்குளத்தூர் மற்றும் எடையூர் மற்றும் முத்துப்பேட்டை, திருக்கோவிலை சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். அரியலூர் மாவட்டத்தில் அரியலூர் மாநகரம், செந்துறை மற்றும் உடையார்பாளையம், ஜெயங்கொண்டம், கங்கைகொண்ட சோழபுரம் போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். தருமபுரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அரூர், கீரப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் கிருஷ்ணகிரி, பருங்கூர், காவேரிப்பட்டினம், ஊத்தங்கரை சுற்றுவட்டார பகுதியில் மழைப்பொழிவானது இருக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது. இன்று கண்டிப்பாக திருப்பூர் மாவட்டத்துக்கு மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். நேற்று வெயில் உயர்ந்தது, ஆனால் இருக்காற்று நிகழ்வு சந்திப்பு ஏற்படவில்லை. இன்று கண்டிப்பாக மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். காங்கேயம் மற்றும் வெள்ளையங்கோவில், மூலனூர், தாராபுரம் மற்றும் கொடுவாய் மற்றும் புகழூர், பெருமாள்நல்லூர் போன்ற குடிமங்கலம் மற்றும் உடுமலைப்பேட்டை பகுதியில் நல்ல மழைப்பொழிவு இருக்கக்கூடும். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி, பள்ளப்பட்டி பகுதியில் மட்டும் ஒதுக்கி வருகிறது. அது இன்று மழை எதிர்பார்க்கப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக்கொள்கிறேன். அது தென்னிலை, பரமத்தி போன்ற பகுதியில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். சேலம் மாவட்டம் சங்ககிரி, எடப்பாடி போன்ற பகுதியில் மழைக்கு வாய்ப்புள்ளது. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு போன்ற பகுதியில் மழைப்பொழிவு இருக்கக்கூடும். குறிப்பாக ஈரோடு மாவட்டத்திலும் கோபிச்செட்டிப்பாளையம், பவானி, கொடிவேரி மற்றும் திங்களூர், பெருந்துறை சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம், அன்னூர், பெரியநாயக்கன்பாளையம், காரமடை, சுல்தான்பேட்டை, செஞ்சேரிப்பிரிவு, கருமத்தாம்பட்டி மற்றும் சிங்காநல்லூர், கிணத்துக்கடவு,
சிறுமுகை போன்ற பகுதியில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். மற்றும் திருநெல்வேலி மற்றும் தலையுத்து மற்றும் கங்கை கொண்டான் மற்றும் ராதாபுரம், கூடங்குளம், உபரி, திசையன்விளை போன்ற பகுதியில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேனி மாவட்டம் பெரியகுளம், சின்னமனூர் மற்றும் கூடலூர் மற்றும் மேகமலை, போடிநாயக்கனூர், கம்பம் போன்ற பகுதிகள் மற்றும் விருதுநகர் குறிப்பாக விருதுநகர், சிவகாசி, வம்புக்கோட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் போன்ற பகுதிகள், ஆமத்தூர், கிருஷ்ணாபுரம் போன்ற பகுதிகளில் மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். தூத்துக்குடி மாவட்டம் குலசேகப்பட்டினம், முடன்குடி, திருச்செந்தூர், காயல்கோட்டை சுற்றுவட்டார பகுதி, கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் நல்ல மழைப்பொழிவானது அமையக்கூடும். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் மற்றும் பாவச்சத்திரம், ஆலங்குளம், சுரண்டை, புளியங்குடி மற்றும் குற்றாலம் சுற்றுவட்டார பகுதியில் அனைத்துமே மழைப்பொழிவானது இருக்கக்கூடும். சங்கரன்கோவில் மற்றும் வாசுதேவநல்லூர் மற்றும் கிரிவந்தநல்லூர் போன்ற பகுதிகள், முக்கூடல் போன்ற பகுதியில் மழைப்பொழிவானது அமையக்கூடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.